ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்க ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம இன்னைக்கு 5/3/2024 செவ்வாய்க்கிழமை நம்ம பேங்க் நிஃப்டில ட்ரேட் எடுத்தோம். ஸோ அதோட ப்ராஃபிட் ரூ. 3,843. ஸோ நாம இந்த ட்ரேட் எப்படி எடுத்தோம்? எப்படி இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணோம்? அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் இந்த மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். சப்ளை எங்கே இருக்குது, டிமாண்ட் எங்கே இருக்குது, 15 நிமிஷத்தில் சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ என்னோட சப்ளைக்கோ டிமாண்டுக்கோ வந்தால் தான் நமக்கு ட்ரேட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், 9:18க்கு நிஃப்டி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஒரு சப்ளை இருக்குது, கீழே டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இதை உடச்சிட்டு வச்சா ரேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி மார்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்னென்னா மேலே ஒரு சப்ளை இருக்குது, கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை தொட்டுட்டு மேலே போகலாம், அப்படி இல்லைனா இந்த சப்ளையை தொட்டு கீழே வரலாம். ஸோ 15 நிமிஷம் சப்ளையும் 15 நிமிஷம் டிமாண்டும் நான் மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இங்கே சப்ளை தொட்டு கீழே வந்தால் எனக்கு செல் ஆர்டர் எடுப்பேன். ஒருவேளை டிமாண்டை தொட்டு மேலே போச்சுன்னா நான் பை ஆர்டர் எடுப்பேன் அப்படின்னு நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இது நான் வந்து ரெகுலராக என்னோட டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி அனுப்புகிறேன். ஒருவேளை என்னோட டெலிகிராம் சேனல் நீங்கள் இல்லை அப்படின்னா நான் கீழே கொடுக்குற இந்த லிங்கை பயன்படுத்தி என்னோட சேனலை ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன சொல்லுவேன், மார்க்கெட் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க டிமாண்டை தொட்டு வந்தால் நான் இந்த என்ட்ரி நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன். ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டை தொடாமலேயே மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா இங்கே இருக்க 15 நிமிஷம் செல் ஓபி, அதாவது இந்த சப்ளை தொட்டு மார்க்கெட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டாக பிரிக்கிறேன். என்ட்ரி 1, என்ட்ரி 2. இதுக்கு மேலே போச்சுன்னா எஸ்எல் அப்படிங்கிறேன். எனக்கு 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டு புல்லிஷ். ஸோ அப்போ நான் ஆப்போசிட்டில் எடுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து கவுண்டர் ட்ரேடு எஸ்எல் மஸ்ட் அப்படின்னு போட்டேன். இது எத்தனை மணிக்கு நான் போட்டிருக்கேன்? 10 மணி 4 நிமிஷத்துக்கு நான் இந்த மாதிரி போட்டேன். ஸோ 10 மணி 4 நிமிஷத்துக்கு மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இங்கே வந்துச்சுன்னா எனக்கு என்ட்ரி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் எத்தனை டயத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட என்ட்ரி லெவல் 1ல் வந்து எனக்கு ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 11:02க்கு. ஸோ இங்கேருந்து ட்ரேட் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மார்க்கெட்டு மேலேருந்து கீழ் நோக்கி வருது. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த இடத்துல நியூ ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ரிஸ்கி ட்ரேடர் கேன் வெயிட். ஏன்னா மறுபடியும் திருப்பி என்ட்ரி 2 எடுக்க இங்கே போச்சு அப்படின்னா இந்த நியூ ட்ரேடர் வந்து லாஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டலும் அவங்க எடுத்த ப்ராஃபிட்டையும் தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெசேஜ் கொடுக்குறோம். நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட், ரிஸ்கி ட்ரேடர் கேன் வெயிட்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ மார்க்கெட்டு நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டு பாருங்க, இது எப்போ 11:03க்கு மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், 11:07க்கு மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் மூவிங் இன் அவர் டைரக்ஷன் வித் ப்ராஃபிட்னு எழுதியிருக்கிறேன். ஸோ 11:24க்கு எனக்கு என்னன்னா இந்த 50% டிபியை மார்க்கெட்டு தொட்டுட்டான். ஸோ நான் அந்த இடத்துல நான் 50% டிபி ஹிட்டு அப்படின்னு போட்டேன். இதே நேரத்தில் நான் போய் பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா, நிஃப்டி கீழேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருந்தான். ஸோ நான் இங்கே TP2 வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். நான் வெயிட் பண்ணல. ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கீழே வரான், நிஃப்டி ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருந்தான். ஸோ அந்த டயத்தில் நம்ம போய் ஒரு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷனில் போனால் நம்ம ட்ரேடில் இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஆப்போசிட்டில் போகும்போது மினிமம் ப்ராஃபிட்லோ இல்லாட்டி மினிமம் லாஸ்லேயோ புக் பண்ணிட்டு வெளில போயிடணும். ஸோ இந்த இடத்துல நான் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். அதுவும் கவுண்டர் ட்ரேடு. ஸோ 1:3க்கு மேலே எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், 50%லேருந்து நான் வெளியில் போயிட்டேன். எனக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ரீசன் இந்த டயத்தில் எனக்கு என்ன பண்ணேன்னா, நிஃப்டி எனக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருந்தான். ஸோ அதனால் அங்கேருந்து நான் வெளில போனேன். 50% எனக்கு புக் பண்ண எனக்கு இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 3,843. இந்த ரூ. 3,843 என்னோட ட்ரேடிங்கில் நான் எடுத்த ப்ராஃபிட்டு. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாரு. ஸோ அவர் எடுத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 31,871.75. ஸோ என்ன ரீசன்னா, என்னோட கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ அவர் கேபிட்டல் அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் நிறையா வேணும். மை ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் ஐ சல்யூட் ஹிம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி படிச்சுட்டு நல்லா ட்ரேட் பண்ணலாம். நான் இந்த ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி தான் ட்ரேட் எடுக்கிறேன். உங்களுக்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கீழே இருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நான் உங்களை அதில் காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எப்படி பண்ணு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சார்ட்டில் காட்டுறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி 15 நிமிஷத்தில் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருப்பேன். எங்கெங்கே சப்ளை இருக்குது, எங்கெங்கே டிமாண்ட் இருக்குன்னு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட்டு இப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறேன்.
மார்க்கெட் எனக்கு 9.15 கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருச்சு. அதாவது என்னன்னா, இந்த டிமாண்டுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாரி ப்ரீவியஸா இருக்க இந்த சப்ளைக்கும் கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப நான் ட்ரேட் எடுக்கணும் அப்டின்னா, எனக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட் 1 இந்த டிமாண்ட்லேருந்து மேல போணும். இல்ல இந்த சப்ளைலேருந்து கீழ வரணும். ஸோ இதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் நான் என்ன பண்ணுவேன்னா, 1 நிமிஷத்துக்கு போயிருவேன். ஸோ இங்கருந்து நான் என்ன பண்ணேன்னா, 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம் போயிட்டுருக்கேன். இப்ப நான் 1 நிமிஷம் போனதுக்கப்புறம், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட் இப்ப இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இங்க ப்ரீவியஸா இருக்க இந்த 15 நிமிஷம் சப்ளைய பாருங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரீவியஸா இது வந்து என்ன இருக்குன்னா, சப்ளை. எனக்கு இந்த கேண்டில் எனக்கு ப்ரீவியஸான இருக்க சப்ளை. நான் இந்த ப்ளூ கேண்டில்ல என்ன பண்றேன்னா, 15 நிமிஷம் செல் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா, தொட்டுட்டு கீழ வரதுக்கு ரியாக்ஷன் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அத என்ட்ரி 1, என்ட்ரி 2 மேல போனா எஸ்எல்ன்னு நான் பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு, நான் என்ன பண்றேன்னா, என்னோட லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஸோ நான் என்ட்ரி டைம் எடுக்க போறேன். ஸோ நான் இப்ப இங்க போயிருக்கேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன பண்ணுவேன், என்னோட என்ட்ரி 1, என்ட்ரி 2லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இங்க வந்தா என்ட்ரி எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னோட லெவல்ஸு. ஒருவேளை இதெல்லாம் ஆப்போசிட்ல போச்சுன்னா, எனக்கு எஸ்எல் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேலேருந்து கீழ வரும்போது இந்த இடத்துல ஒரு 50% என்னோட லாட் எடுத்திருந்தேன்னா 50% டிபி கட் பண்ணிருவேன். எனக்கு ஒருவேளை எனக்கு நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபுல் டிபி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ என்ன நடக்குதுன்னு நான் பார்ப்பேன். ஸோ இப்ப இந்த இடத்துல இருக்கு மார்க்கெட்டு. இப்ப இங்கேருந்து என்ன பண்றோம் பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேயே இருக்கான். ஸோ மார்க்கெட் எனக்கு என்ன பண்றான், என்னோட டைரக்ஷன்ல எனக்கு இங்க வரணும். இந்த சப்ளை வந்து தொட்டுட்டு மார்க்கெட் எனக்கு கீழ வரணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல நான் ஜோன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸா இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டான். வந்து இம்மீடியட்டா இருக்க இந்த லோவ கட் பண்ணிட்டான். ஸோ எனக்கு மார்க்கெட் இங்கருந்து இந்த ரியாக்ஷன் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் இருக்கான். ஏன்னா ப்ரீவியஸா இங்க குளோஸ் பண்ண கேண்ட்ல கேப் டவுன் பண்ணி தள்ளி விட்டுருக்கான். ஸோ இந்த கேப் ஃபில் ஆனா உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட்ல நான் இருக்கேன். ஸோ இப்ப நான் அந்த சொல்ற இந்த டெக்னிக்கல் டெர்ம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்டின்னா என்னன்னு அப்படி தெரிஞ்சிருக்கணும். அதுல சப்ளை அண்ட் டிமாண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். நான் இங்க எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 15 நிமிஷத்துல புல்லிஷ்னா, நான் ப்ரீவியஸா 1 ஹவர்ல என்ன பண்ணிருக்கான், அதே மாரி டெய்லில என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி கடைசியா 15 நிமிஷம் வந்து நிக்கிறேன். 15 நிமிஷத்துல புல்லிஷா இருக்கேன். ஸோ 15 நிமிஷம் புல்லிஷா இருந்தா, நான் பை பண்றது எனக்கு ப்ரோ ட்ரெண்டு. ஸோ நான் இப்ப இந்த ட்ரேட்ல நம்ம என்ன செல் தான் பண்ண போறோம். எனக்கு அது கவுண்டர் ட்ரேடு. ஸோ நான் 1:3ல வெளியில வர்றது. அதனால தான் நான் 50% வெளில போனேன். சப்போஸ் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் அந்த இடத்துல எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன். நீங்க அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்மார்ட் மனி கான்செப்ட் என்ட்ட கத்துக்கணும்னு நெனச்சா, நான் கீழ தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஷீட்ல அதில சொல்றேன். ஸோ நான் 10 நிமிஷத்துல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதே ஆர்டர் பிளாக்க நான் 2ஆ பிரிச்சுட்டேன். என்ட்ரி 1, என்ட்ரி 2ன்னு என்னோட என்ட்ரி லெவலையும் நான் பிரிச்சுட்டேன். ஒருவேளை எனக்கு அதுக்கு மேலே போச்சு அப்டின்னா, எஸ்எல்லுக்கும் நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரேடிங் பிளான். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், இங்கிருந்து என்ட்ரி எடுத்துட்டு இத வந்து 50% ஆவும். இல்ல அது கீழ போச்சுன்னா, இது வந்து ஃபுல் டிபியா பிளான் பண்ணுவேன். ஸோ இதே டயத்துல நான் நிஃப்டியும் செக் பண்ணிப்பேன். நிஃப்டி என்ன பண்றான் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். 2மே நான் சைமல்டேனியஸா பார்த்துப்பேன். ஸோ மார்க்கெட் எனக்கு நிஃப்டி இங்க ஓப்பன் ஆயிருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எனக்கு இந்த லோவ உடைச்சு கீழ வைக்கணும். ஸோ எனக்கு நிஃப்டி இந்த டிமாண்ட தொட்டுட்டு போனான்னா, நான் பை பண்ணுவேன். இல்லன்னா மேல போயிட்டு கீழ வந்தான்னா, நான் செல் பண்ணுவேன். இப்ப என்ன பண்றான்னு பார்க்கலாம். நிஃப்டி இந்த இடத்துல நிஃப்டி இங்க தான் இருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணான், இப்ப இங்க மேல போறான். ஸோ மேல போயிட்டு என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். நம்மளோட என்ட்ரி எடுக்குறானான்னு நான் பார்க்க போறேன். பேங்க் நிஃப்டி கரெக்ட்டா கீழலாம் வந்துட்டு மேல போயிட்டு இருக்கான். என்னோட என்ட்ரி லெவல் இங்க இருக்கு. நான் 10 மணிக்கே பிளான் பண்ணிட்டேன். நமக்கு இந்த இடத்துல வந்தா என்ட்ரி அப்படின்னு. எங்க போய் என்ட்ரி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம். கீழ போய் இந்த டிமாண்ட தொட்டான் அப்படின்னா, எனக்கு இந்த செட்டப் இன்வெர்ட் ஏன்னா இது வந்து அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோன். ஸோ இங்கேருந்து போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சப்ளைய உடைச்சிருவான். ஸோ அது தொடாத வரைக்கும் தான் இந்த செட்டப் நமக்கு வேலிடு. நம்ம அத பார்த்துக்கணும். மார்க்கெட் என்ன பண்றான்? மார்க்கெட் அங்கங்க போயிட்டு கரெக்ட்டா இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி 1 ட்ரிகர் ஆகுது. 11:1க்கு என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆயிட்டு என்ன பண்றேன்னா, இங்க தான் நான் குடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ட்ரிகர் ஆயிரும். 2வது கேண்டில்ல வரும்போது ப்ராஃபிட்ல இருப்பீங்க. நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் நான் இந்த இடத்துல தான் சொல்லுவேன். ஸோ இதே டயத்துல என்ன பண்றான் பாருங்க, மார்க்கெட் அங்கருந்து கீழ வரான். நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த 50% எங்க டேப் பண்றேனோ அந்த இடத்துல இந்த கேண்டில்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இந்த டயத்துல 11 ஏன் இத புக் பண்ணேன்னா, 11:23க்கு நிஃப்டி பாருங்க என்ன பண்றான் அப்டின்னா, இப்ப எத்தன மணி? கரெக்ட்டா 10, 11:20 அந்த டயத்துல பார்க்கலாம். நிஃப்டி என்ன பண்றான்னு பாருங்க. எனக்கு மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மேலேருந்து கீழ இறங்குது. நிஃப்டி என்ன பண்றான் பாருங்க. ஸோ இங்கேருந்து இங்க போய் தொட்டானா, எனக்கு அது ஆப்போசிட்ல போகும். ஸோ எனக்கு லாஸ் ஆகுறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றான் பாருங்க. இது கரெக்ட்டா 11:16க்கு மார்க்கெட்டு ரிவர்ஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றான், இவன் இங்கேருந்து இங்க தொடாததுக்கான மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கனால,
நான் என்ன பண்ணுறேன், இவன் ஏறி போகிறான் பாருங்க. ஸோ இந்த மாரி ஏறி போம்போது, எனக்கு என்ன நடக்கும்னா, இது ஆப்போசிட்ல இது இங்கேருந்து மேலே ஏறி இங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல டிபி நான் புக் பண்றதுக்கான காரணம், பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணாம, நிஃப்டி ஆப்போசிட்டா போறான். இவன் எத நோக்கி போறான்னா, ஒருவேளை ப்ரீவியஸா இருக்க இந்த 15 நிமிஷ சப்ளைய தொட்டுட்டு கீழ விழுந்தான் அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து மேல போம்போது, நான் இந்த எடுத்த என்ட்ரி எனக்கு லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா, இங்கேருந்து போயி இந்த எஸ்எல்ஐ ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா, இது கவுண்டர் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். 1:3 ப்ராஃபிட் வந்தா புக் பண்ணிட்டு போயிரலாம். ஸோ, நான் என்ன பண்ட்டேன்னா, இந்த இடத்துலேருந்து நான் மார்க்கெட்ல வெளில போயிட்டேன். எனக்கு இந்த ட்ரேடு நான் எடுத்த ப்ராஃபிட் தான் ரூ. 3,843. ஸோ, நான் இந்த கான்செப்ட் எல்லாமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பயன்படுத்தி தான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ, உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா, நான் கீழ தர இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதில தகவல் தர்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.